இந்த டோர் தான் மெயின். இது அந்த சைடு எம்டிலான்னு சொன்னேன்ல, அந்த ஒரு இடம். இது ஃபஸ்ட்டு போட்டிக்கோ, இது வேண்டாம். இது ஒரு 8க்கு 10 வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக 3 ஃபேஸ் பவர் தான். இது மெயின் ஹாலு. இது அப்படியே கிச்சன். இது ஸ்டோர் ரூம். இந்த டோரும் அப்படியே பின்னாடி போய்க்கலாம். இது வந்துட்டு கிழக்கு பார்த்த கொல்லைப்புறம் வரும். அது பேக் சைடில் வந்து காட்டுறேன். இது ஸ்டோர் ரூம். நிறைய ஜாமான், மளிகை ஜாமான் உள்ள வச்சுருக்கோம். பாத்திரமாக வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு, மேலே லாப்ட் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். ஆக்சுவலாக டபுள் வீடாக போட்டாக்கா பெட்ரூமு. இது இப்போ நாங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பீரோ எல்லாம் இதில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் கீழே 2 வீடாக கூட பிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த நடுவில் பில்லர் இருக்குது. இதில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வால் பண்ணிட்டீங்கன்னா 2 வீடாக கூட பிரிச்சுக்கலாம். இந்த வீட்டில் இப்போ நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம். இது நாங்கள் இப்போ பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா ஏசி தேவைன்னா வந்து கொடுப்பாங்க, இல்லைனாக்கா அங்கே வெளியே படுத்துப்பாங்க வெளிக்கட்டில் ஹாலில். இது அந்த தெற்கு பார்த்த வாசப்படி சொன்னேன்ல, வீட்டுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. இதுவும் நல்லா ஃப்ரீயாக விசிலாட்டமாக இருக்கும். நல்லா பெரிய இடமா இருக்கும். இங்கே இன்வெர்டர் வச்சுருக்க இடம். அவுட் சைட் கீழே உள்ள வீடுகளுக்கு அவுட் சைடு தான் லெட்டின் பாத்ரூம் எல்லாமே. அப்படியே அவங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே மாடி வீட்டுக்கு காட்டுவேன். அப்போ பேக் சைட்லேயும் காட்டுவேன். அந்த கிழக்கு பார்த்த வாசல் சொன்னாங்கல்ல, அதில் பேக் சைட்லேயும் அப்படி காட்டுவேன். இப்போ நீங்கள் மாடிக்கு போனோம்னா இந்த டோர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய டோர். பைக்கெலாம் இங்கிட்ட சைடில் பார்க் பண்ணிக்கலாம். நல்ல இடம். இந்த சொன்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பக்கமாக வரும்னு சொல்லிட்டு அந்த இடம். நாங்கள் சும்மா சின்னதாக தோட்டம் வச்சுருக்கோம். இந்த எண்டில் வந்து செப்டி டேங்க் அந்த மூலையில் தான் இருக்கணுமா, அதனால் அங்கே வச்சுருக்காங்க. வெளியில் துவைக்கிறனாலும் துவைச்சிக்கலாம். போர் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். இது அந்த நீர்மூழ்கி மோட்டர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த இது போரு. இந்த இது அந்த எண்டில் ஒரு சோப்பு தொட்டி வச்சுருக்கோம். அந்த வெளியில் வாட்டர் போகாத மாதிரி அப்படி வச்சுருக்கோம். அது மிடிக்கே இருக்குது. பின்னாடி வந்துட்டு சொன்னேன்ல அந்த இடம் எம்டி லேண்டு. அந்த பின்னாடி இந்த கிழக்கு பார்த்த வாசல் இருக்குங்க, அந்த இடம் இது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது மாடி. கீழே வந்து ஆக்சுவலாக வந்து அம்மா கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால கீழே கிரானைட் எதுவும் போடலை, சிமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். மேலே இப்போ கட்டி தான் 8 வருஷம் தானே ஆகுது. கீழே ஆக்சுவலாக வந்து ஆல்ட்ரு பண்ணோம், கொத்தி விட்டு தான் தளம் போட்டோம். இது இன்னும் மொட்டை மாடி இருக்கிற இந்த வீட்டை பார்த்துருவோம். இங்கே மேலே இப்போ பழங்காதனால இப்போ 2 பேர் இருக்கிறதுனால இப்போ வாஷிங் மிஷின்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். இங்கேயும் ஃபுல்லாக வந்துட்டு வயரிங் எல்லாமே பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கீழே உள்ள அந்த அமைப்போடு அப்படியே அந்த ஸ்டோர் ரூமோடு சேர்த்து
ஹாலாக இருக்கும். அந்த கிச்சன் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த பாத்ரூம் செட்டப் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக தான் ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். மேலே கிச்சன் மட்டும் கிடையாது, கிச்சன் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது மட்டும் இந்த இடத்துல கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பெயிண்டிங் இப்போ தான் உங்களுக்கு 1 இயர் ஆகுது. ஆக்சுவலாக மேரேஜ்க்காக தான் மேலே கட்டினது, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் அமையலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஆரம்ப ஒரு இடம் வந்து இதுட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் ப்ராப்ளம் வேறு. இங்கே தான் பெட்ரூம், மேலே உள்ள பெட்ரூமு. வீடு ஃபுல்லாகவே எல்லாமே காவேரி மணலில் கட்டினது. இப்போ உள்ள அந்த சாண்டு அந்த இதில் எல்லாம் கட்டலை, ஃபுல்லாகவே காவேரி மணலில் தான் கட்டினது. நல்லா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பட்டா லேண்டு தான், கோயில் இடம்லாம் எதுவும் கிடையாது. வாங்குறவங்க டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன்லாம் நல்லா கரெக்டாக பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நாங்கள் மொட்டை மாடி பார்த்துட்டு வந்தோம்.